எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உளுந்து கடலை பருப்பு சேர்த்து வடை செய்கிறது எப்படின்றத பற்றி சொல்கிறேன். முதல்ல 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 100 கடலை பருப்பு, கொஞ்சமாக அதில் உளுந்து போட்டு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன் மிக்சி ஜாரில் இஞ்சி பச்சை மிளகாவை போட்டு அரைக்கணும் அப்படின்னா, பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போடும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, பல்லு கடிச்சிட்டு காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அதனால் அதை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இதில் சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க. சால்ட்டு எப்போவுமே நான் எப்பவும் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா, சால்ட்டு எப்போவுமே சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டை கொஞ்சம் குறைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாவு தொரன்னு அரைச்சோம் பாருங்கள், அந்த சால்ட்டு போட்டு வச்சுருக்கிறதுல இந்த எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வடையெல்லாம் செய்வாங்க. பட் இது சின்ன ஒரு பேசிக்கான ஒரு வடை. ஏன் அப்படின்னா சாதாரணமாக இப்போ கல்யாணம் ஆகி புதுசாக வந்த பசங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போன்னும் போது அவங்களுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச இந்த வடையை சொல்கிறேன். இது உளுந்தே போடாமல் பெருசாக செய்கிறத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்துலாம் ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த வடைக்கு நீங்கள் சோம்பு போடலாம். சோம்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். சோம்பு கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. சும்மா ஒரு கொஞ்சமாக என்ன எவ்வளோ சொல்கிறது, கையில் இந்த சால்ட் அளவு அந்த சோம்பு போடுங்க. சோம்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வடையை சின்ன சின்னதாக, அதாவது பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் காயின் இருக்குல்ல, 10 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயினோட கொஞ்சம் பெருசாக சின்ன சின்னதாக தட்டி போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.